தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பதவி பறிப்பு உறுதி, அமைச்சர் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பதவி பறிப்பு உறுதி, அமைச்சர் அதிர்ச்சி. ஜோசப் விஜய் கடந்த மே 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றார். அவரது அமைச்சரவையில் செங்கோட்டையனை தவிர மற்ற அமைச்சர்கள் அனைவரும் அமைச்சரவைக்கு புதியவர்கள். வாராது வந்த வாய்ப்புகள். விஜய் பெயரை சொல்லி மாயாஜாலம் நிகழ்த்தி ரீல்ஸ் போட்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்தது. வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவருமே தற்பொழுது முதல் முறையாக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள். செங்கோட்டையனை தவிர மற்றவர்கள் அனைவரும் அமைச்சரவைக்கு புதியவர்கள். இந்த சூழ்நிலையில் ஊழல் செய்தவர்களை தொட்டால் விடமாட்டோம், தொட விடமாட்டோம், சும்மா விடமாட்டோம் என்று வீரவசனம் பேசி வந்தார் ஜோசப் விஜய். தற்பொழுது சில அமைச்சர்கள் ஊழல் புகாரில் சிக்கியுள்ளார்கள். அவர்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். இடைத்தேர்தல் முடிந்த பின்பு அந்த அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்க திட்டமிட்டுள்ளார். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, கமலி மற்றும் கில்லி சரத் உள்ளிட்ட அமைச்சர்கள் கடும் அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் ஒரு 7 அமைச்சர்கள், மொத்தம் 7 அமைச்சர்கள் அவர்களுடைய துறையில் ஊழல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன. இந்த 7 அமைச்சர்களையும் பதவி நீக்கம் செய்ய ஜோசப் விஜய் முடிவு செய்துள்ளார். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, கில்லி சரத், கமலி உள்ளிட்ட 7 அமைச்சர்கள், அந்த அமைச்சர்கள் செயல்பாடுகளை ஜோசப் விஜய் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வருகிறார். அவர்களது துறையில் ஊழல் கரைபுரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக அந்த 7 அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளார். இதனை சவுக்கு சங்கர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆக அந்த 7 அமைச்சர்களும் தற்பொழுது அதிர்ச்சியில் உள்ளார்கள். இவர்கள் சட்டசபை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதே மிகப்பெரிய விஷயம். அதிலும் அமைச்சர் பதவி கிடைத்தது மிகப்பெரிய அவசியம். இந்த அமைச்சர் பதவி கிடைத்த இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் ஊழல் செய்து வருகிறார்கள். அந்த ஊழல் அமைச்சர்கள் விரைவில் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று சவுக்கு சங்கர் கூறியுள்ளார்.